ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்சர் RS 400. இந்த பைக் வந்து வர ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகலாம், அதாவது லான்ச் ஆகலாம் அப்படின்ற ஒரு சில லீக்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அதுக்காக பஜாஜுமே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பைக் வந்து வர ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுல அவங்களுமே ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா லீக்ஸ் அப்படின்றது வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்போ இந்த பைக் வந்து ஆகஸ்ட் மாதம் லான்ச் ஆக போகுது அப்படின்னா இந்த பைக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத ஒரு கிளான்ஸை பார்ப்போம். இந்த பைக்கில் வந்து 373.3 சிசி கியூபிக் கெப்பாசிட்டி கொண்ட இன்ஜின்றதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதாவது டாமினார் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இன்ஜின் செட்டப் அப்படின்றது டோட்டல் இந்த பைக்குக்குமே வரும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக்கில் வரக்கூடிய ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அப்படின்றது வந்து டெலஸ்கோபிக்கில் இல்லாமல் யூஎஸ்டி, அதாவது அப்சைட் டவுன் ஃபோர்க் சஸ்பென்ஷன் அப்படின்றது வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பைக்குடைய சீட் ஹைட் அப்படின்றது கம்மியாக இருக்கும் அப்படின்றதையும் ஒரு லீக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பைக் வந்து ஷார்ட் ரைடர், அதாவது ஆள் குள்ளமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே வந்து இந்த பைக்கை ஓட்டணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த பைக்கோடைய சீட் ஹைட் அப்படின்றத கம்மி பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. சரி, இந்த பைக்கில் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் வருது. அடுத்தது டயர் சைஸுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 110 செக்ஷன் டயர்ஸ் வரலாம், பேக்கில் வந்து ஒரு 150 இல்லாட்டா 160 செக்ஷன் டயர்ஸ் வரது சான்சஸ் நிறையா இருக்குது. 150 வர சான்சஸ் எனக்கு தெரிஞ்சு 99% இருக்குது. 150க்கு மேலே வரும் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 160 வரலாம் அப்படின்றது என்னோட கெஸ் இருக்குது. இந்த பைக்கோட டிசைன் அப்படின்றது வந்து பல்சர் RS 400. இந்த பைக்கோடைய அப்படியே டோட்டல் ரிசம்பிளன்ஸ் தான் வந்து பல்சர் RS 400 வந்து வரப்போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக்கில் இருக்கக்கூடிய பவர், இந்த பைக்கில் வந்து டாமினாரோட இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். டாமினாரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 40 PS பவர் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 35 Nm டார்க் அப்படின்றதுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த பைக்குக்குமே வந்து இதே அளவுக்கு பவரும் டார்க்கும் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. இதை விட ஒரு லெவல் கூட தான் வரும். இதோட ஒரு லெவல் கூட அப்படின்னா டார்க் அப்படின்றது வந்து 35லேருந்து ஒரு 37க்கு வரலாம். அதே மாதிரி பவர், அதாவது எத்தனை பிஎஸ் பவர் கூட வரலாம் அப்படின்னா ஒரு 3லேருந்து 5 PS வரைக்கும் வந்து பவர் கூட வரலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் கெஸ் இருக்குது. லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த பைக்கில் வந்து ஓவராலாக டிசைன் அப்படின்றது வந்து RS 200 ஓவரால் டிசைன் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த பைக்கோடைய வெயிட்டுமே வந்து ஒரு 170லேருந்து ஒரு 190 கிலோ வரைக்கும் கூட வரலாம். ஒரு 170 அப்படின்றது வந்து கரெக்டான வெயிட்டாக இருக்கும். பஜாஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு ஃபுல் ஃபேட் பைக் மட்டும் தான் இருக்குது, அதுதான் RS 200. இந்த ஃபுல் ஃபேட் பைக்குன்றது வந்து ஒரு 200 சிசி செக்மெண்ட்டில் இருக்குது, ஓகே. ஆனால் அதே இது ஒரு 400 சிசி செக்மெண்ட்டில் வந்து அந்த 400 சிசியில் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபுல் ஃபேட் பைக்குமே கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் க்ரூசர் இருக்குது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நேக்கட் ஸ்போர்ட் வந்து ஒரு 200 சிசியில் அது வந்து ஒரு நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பைக்காக இருக்குது. 150 சிசியில் வந்து பல்சர் 150 அப்படின்றது வந்து நல்ல சேல்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஆனால் 400 சிசியில் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் பைக் இல்லாத அந்த குறையை வந்து இந்த பைக் தீர்க்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சரி, இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டுவல் சேனல் ABS அப்படின்றது கண்டிப்பாக வராதான் போகுது. ஆனால் ஸ்விட்சபிள் டுவல் சேனல் ABS வருமானு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்றது வந்து கம்மியாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்றது வந்து டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வரும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கவே முடியாது. இந்த பைக்குடைய காஸ்ட் மேக்னே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 2 லட்சத்துலேருந்து, அதாவது ஒரு 2,20,000 ஒரு 2,30,000 2,40,000 தான் இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா பஜாஜ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைஸ்ன்றது வந்து எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக கொடுத்து அதுக்கேற்ற அளவுக்கு அந்த ப்ராடக்டை வந்து அவ்வளோ அழகாக டெலிவரி பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த பைக்கில் இருக்கக்கூடிய குவாலிட்டி அப்படின்றதெல்லாம் விட வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக வரும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த பைக்கை பார்த்தினா ஒரு சின்ன அப்டேட் கிடச்சி உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிட்டேன். இதே மாதிரி ஃபியூச்சரில் வேறு ஏதாச்சும் அப்டேட் வருது, அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். RS 400 பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.